கடந்த 2021 முதல் 2023 ஆண்டு வரை கிள்ளானில் பதிவான குடும்ப வன்முறை புகார்களில் 46 விழுக்காடு இந்தியர்களாகும். இத்தகவலை மகளிர் குடும்பம் சமுதாய மேம்பாட்டு அமைச்சர் நான்சி சுக்ரி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதிராவ் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார். இந்த காலகட்டத்தில் நாட்டில் 2794 குடும்ப வன்முறை புகார்கள் பதிவாகியுள்ளன. அதில் ஆக அதிகமாக 773 புகார்கள் ஸ்லாங்கூரில் பதிவாகிய நிலையில் கிள்ளான் வட்டாரத்தில் மட்டும் 81 புகார்கள் வந்துள்ளன. அந்த 81 புகார்களில் 37 புகார்கள் அல்லது 46 விழுக்காட்டு புகார்கள் இந்தியர்களுடையது, 23 புகார்கள் மலாய்க்காரர்கள், 9 புகார்கள் சீனர்கள். எஞ்சிய 6 மற்றும் 4 புகார்கள் முறையே வெளிநாட்டினர் மற்றும் இதர சமுதாயத்தினர் என நான்சி சுக்ரி பேசியுள்ளார். Statistik pecahan kes keganasan rumah tangga mengikut kaum di Kelang adalah 37 kes melibatkan bangsa India, 23 kes melibatkan bangsa Melayu, 9 kes melibatkan bangsa Cina, 6 kes melibatkan bukan warga negara, 4 kes melibatkan lain-lain bangsa dan 2 kes melibatkan peribumi. இதனிடையே இவ்விவகாரம் குறித்து இதற்கான காரணங்களை கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவிடம் வணக்க மலேசியா தொடர்பு கொண்டு வினவிய போது, ஒன்றாவது கிள்ளாங்ன்றது மிக அதிகமான மக்கள் தொகை வாழ்ற ஒரு இடம். கிள்ளாங் சொல்லும் போது காப்பாரி அதுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, கோத்தராஜாவை கொண்டு வந்துருவாங்க, கிள்ளாங் நாடாளுமன்றத்தை கொண்டு வந்துருவாங்க. சோ இதுதான் கிள்ளாங், அதாவது மாவட்டமா சொல்றாங்க. கிள்ளாங் சட்டம் நாடாளுமன்றமா சொல்ல மாவட்டமா சொல்றாங்க. அதிகமான மக்கள் தொகை வாழ்ற இடம். எங்களுக்கு நாங்க ஒரு நாடாளுமன்ற சேவையில் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும். குறிப்பாக இந்த பாத்தீங்கன்னா இந்த குடும்ப வன்முறைகள் பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த ஆண்கள் தான் அதிகமா, பெண்கள் ரொம்ப பாதிக்கடைகிறாங்க. வன்முறைக்கு முக்கிய காரணம் மதுவா இருக்கு. இரண்டாவது பாத்தீங்கன்னா அதிகமா அந்த ஏழ்மையில வேலைகள் சரியா போகாதனாலயும் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இது என்னுடைய அலுவலகத்துக்கு வந்த விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்பிரச்சினைகளை சமாளிப்பதற்கு அமைச்சின் ஒத்துழைப்பு இன்னும் அதிகமாக தேவைப்படுவதாகவும் கணபதி ராவ் விவரித்தார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா தன்னார்வ மையங்கள், அதாவது என்ஜிஓக்கள் செய்யறது இன்னும் ஒரு அமைச்சை விட அதிகமா இந்த குறிப்பாக குடும்ப வன்முறையில பாதிக்கிறவங்களை பாதுகாப்பு கொடுக்கறாங்க. அவங்கதான் அவங்களை எடுத்து வைத்துக் கொள்றாங்க. அதே நேரத்துல இவங்களுக்கு தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு என்ஜிஓடைய பாதுகாப்புல இருக்க முடியாது. அவங்களுக்கு முழுமையா ஒரு வேலை வாய்ப்பு தேடி எடுத்து கொடுக்கறதோ இல்ல ஒரு தனி வீடுகள் எடுத்து கொடுக்கறதோ. ஏன்னா நிறைய குடும்பங்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அதாவது அதுக்கு மேல இல்லை. ஏன்னா பெருவாரியான மக்கள் ஏழை மக்களா இருக்கிறதுனால அவங்களுக்கு சரியான முறையில பாதுகாப்பு மட்டும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு பைனான்சியல் பாதுகாப்பு தேவைப்படும். அதாவது அவங்களுக்கு பொருளாதாரம் கண்டிப்பா தேவைப்படும். இது அமைச்சு முன்னெடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்ல அமைச்சு முழுமையாக எல்லா விதமான என்ஜிஓக்கள் இந்த தன்னார்வ மையங்களோட அவங்க ஒத்துழைச்சு செய்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு முக்கியத்துவம் என்ற ஒரு காரணத்தினால அவங்களால என்ஜிஓக்கள் மூலியமா செய்யும் போது ரொம்ப சுலபமா சரியான முறையில அவங்களால பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்துல அவங்களும் சொல்லிருந்தாங்க அவங்களுக்கு உரிய அடுத்தடுத்த நடவடிக்கைகள், குறிப்பாக அவங்களுக்கு வேற என்னது வாழ்வாதாரத்துல முன்னோறதுக்கான பல திட்டங்கள் அவங்களுக்கு தெரிவிப்பதாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் என்ன கேட்டுட்டேன்னா, தயவு செய்து அதை தெளிவுபடுத்துங்க, கொண்டு உதவி செய்யுங்க, புதிய திட்டங்கள் கொண்டு வாங்க. என்ன இந்த மையங்களை இருக்கணும், கடைசி வரைக்கும் அந்த மையங்களே இருக்க முடியாது. அவங்களுக்கு வீடுகள் இருக்கப்பட வேண்டும். ஏன்னா சில நேரத்தில் குழந்தைகளோட வந்துருவாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி கொடுக்கறது அமைச்சு முன்னெடுக்கணும்னு சொல்லி கேள்வி வைத்திருந்தேன். அமைச்சின் ஆக்ககரமான தலையீட்டால் குடும்ப வன்முறையில் பாதிக்கப்படுவோருக்கு நிவாரணம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் என கணபதி ராவ் நம்பிக்கை தெரிவித்தார்.